ராஜபாதையா வச்சிருக்கிறாரு. அதனாலதான் இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான்னு சொல்லியிருக்கிறார். ஆமென். எடுத்து வாசிப்போமா நம்ம? ஆமென். நீதிமானுக்கு தேவன் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் என்னன்னா, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். எல்லாரும் என்ன சொல்லிட்டானா, விழுந்துட்டான் அவ்வளோதான் அப்படின்னு நினைச்ச இடத்துல நாங்க விழலடா, இப்ப தாண்டா எந்திரிச்சு நிற்கும். கையை தட்டி. ஆமென். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய பாதை என்னவா? நீதிமொழிகள் 24:16 எடுங்க. 24:16 நீதிமொழிகள். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். நீ ஒரு வேளை சபைக்கே வராம இருந்தாலும் இனி நீ சபைக்கு வந்தனா உன் வாழ்க்கையில விழுந்து போன எல்லாமே எழுந்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்து நிற்பேன், ஆனால் நான் விழக்கூடாது. அல்லேலூயா. இனிமேல் நம்ம விழலாமா? என் பையன்ட்ட நான் வரும்போது தான் சொல்லிட்டு வந்தேன். என்ன சொன்னேன்னா, நம்ம தேவனுக்காக பொருத்தனைகளை பண்ணி நாம் இந்த உலகத்தில் தேவனாக இருக்கிறதுனால நாம் பாவிகளுக்குள்ளே போகக்கூடாது. நாம் நீதிமான்கள் தொடர்ந்து நம்ம நீதியில் தான் நிற்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பாருங்க, 2வது நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பார்கள். அல்லேலூயா. நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பார்கள். நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பார்கள். அறிக்கை நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள். நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பார்கள். அல்லேலூயா. நாம எப்படி இருப்போமா? சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள். நீதிமொழிகள் 28:1 சொல்லுது, நீதிமானாகிய நீ நானும் சிங்கம் எப்படி இருக்குமா சொல்லுங்க? சிங்கம், ஆண் சிங்கம் எப்படி இருக்குமா? படுத்தே கிடக்குமா மடங்கி. ஆனா அது என்ன பண்ணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண் சிங்கம் என்ன பண்ணுமா? அப்படியே தைரியமாக இருந்து படுத்து கிடக்குமா. பெண் சிங்கம் தான் போய் என்ன பண்ணுமா? அப்படியே இறைய தேடி கொண்டு வந்து கொடுக்குமா. அது எப்படி இருக்குமா? அதை மாதிரி இனி வரக்கூடிய காலத்தில் கர்த்தர் உன்னை சிங்கத்துக்காக ஒப்பிட்டு வச்சிருக்கிறதுனால நீ தைரியமாக இருப்ப, நீ சிங்கம் போல இருப்ப. கர்த்தர் உனக்கு எல்லா காரியங்களையும், ஆமென், நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறவனுக்கு எல்லாமே நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அடுத்து பாருங்க, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீ என்னெல்லாம் விரும்புறியோ அவளத்தையும் தேவன் கொடுப்பார். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்துவோம். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும்னா நீதிமொழிகள் 10:24 எழுதிக்கோ. ஆமென். இதெல்லாம் நீ அறிக்கையிட போற. ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து இந்த வர்ற வாரத்தில் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதின்னு நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீ விரும்புறது நல்ல காரியத்தை விரும்பணும்னா கர்த்தர் உனக்கு என்ன பண்றாரு? தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீதிமானோ நித்திய அஸ்திவாரம் உள்ள. அல்லேலூயா. பாருங்க, நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். நீ
நித்திய நித்தியமா